I'm from Pondicherry. Oh, Pondicherry. Yes. You know now Pondicherry? Yeah, I know Pondicherry. Yes. Oh, okay, nice. Okay, thank you. Bye. Bye. கிளி வச்சுக்கிட்டு அந்த கிளியும் வந்து அவர் கூடயே வருது பாருங்க. அழகாக சிகரெட் எடுத்தாரா அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறா. கிளி இருக்கா? பாட்டில் போட்டிருக்கு. நான் தான் எடுக்க போகிறேன். ஏன்னா கண்ணாடி பாட்டில் இருக்கிறனால விலையும் கம்மியாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து முத்து. இன்றைக்கி துபாயில் வந்து 2வது நாளுங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 12 ஆகுது. இப்போ நான் இருக்கிற இடம் வந்து துபாய் மரீனா. இங்கே தான் வந்து அந்த ஸ்கை டைவ் வந்தது. 2வது நாள் மார்னிங் வந்து ஸ்கை டைவ் முடிச்சிட்டேன். இப்போ வந்து மதியானம் 3 மணிக்கு டெசர்ட் சஃபாரி இருக்குது. அதுக்கு முன்னாடி லேக் சைடு ஹாஸ்டல்னு ஒரு ஹோட்டலு, அது வந்து டவுன் டவுன் பூஜ் கலிஃபா பக்கத்தில் இருக்குது. அங்கே போயிட்டு என்னோடய பேக் எல்லாம் வச்சுட்டு நான் வந்து டெசர்ட் சஃபாரிக்கு போகணும். துபாய் மரீனாவிலேருந்து இப்போ நான் மரீனாவுக்கு ஒரு ட்ராம் பிடிச்சிட்டு அங்கேருந்து ஷோபாய் ரிலேட்டிவ் போயிட்டு அப்புறம் பிஸ்னஸ் பே பிடிச்சிட்டு அப்புறம் வந்து நான் என்னோடய ஹாஸ்டலுக்கு போனேங்க. வழியில் நான் என்னென்னலாம் பார்க்குறேன்றதை நான் அழகாக உங்களுக்கு வீடியோ வடிவில் காட்டுறேங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதாவது துபாயை இறங்கி ரோட்டில் நடந்து போனால் எப்படி இருக்கும் அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம. இது துபாயில் 2வது நாள். இந்த வீடியோ வந்து எபிசோட் 4 வருங்க. எபிசோட் 1 வந்து நான் பாண்டிச்சேரியிலேருந்து துபாய் வந்தது. எபிசோட் 2 வந்து எலிசபெத் 2ல் வந்து தங்கினது. எபிசோட் 3 வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை டைவ் பண்ணதுங்க. இது 4வது வீடியோவாக நீங்கள் பார்ப்பீங்க. நான் வந்து அங்கே தாங்க ஸ்கை டைவ் பண்ணுறாங்க. ஸ்கை டைவ் பண்ணுற இடத்துல இருந்து அப்படியே நான் வந்து நடந்து வந்துட்டு இப்போ நான் வந்து லேக் ஹாஸ்டலுக்கு வந்து போனோம். அது பூஜ் கலிஃபா பக்கத்தில் இருக்குது. இப்போ எதிர பாருங்க, இது வந்து டமாக் அந்தோட பில்டிங்கு. இது வந்து ஒரு பெரிய ஹோட்டலு. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதான் வந்து எமிரேட் க்ரவுன் சொல்லுவாங்க. அடுத்தது பிரின்ஸ் டவர். இதுதான் துபாயில் இருக்கிற ரெசிடென்ஸ்லேயே வந்து பெரிய இடம். பூஜ் கலிஃபா வந்து அவ்வளோ நம்ம ரெசிடென்ஸ் ஏரியான்னு சொல்ல முடியாது. அடுத்து வந்து மெரீனா 1 இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக வாழ்கிற டவர்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரின்ஸ் டவர் தாங்க. எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்க. இப்போ இங்கே தான் போயிட்டு நான் நடந்து வந்தேங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்துட்டேன். இங்கேருந்து பஸ் ஏறிட்டு அப்புறம் மெட்ரோ பிடிச்சி தான் நான் வந்து ஹோட்டலுக்கு போகிறேன். நடுவில் சாப்பிட்டு தான் போனோம். ஏன்னா நேற்று நைட்டே சாப்பிடல நான். இப்போ மதியானம் 1 மணிக்கிட்ட ஆக போகுது. இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா வந்து ஸ்கை டைவ் பண்ணுறதுனால மார்னிங்லேயும் சாப்பிடணும்னு நினச்சாலும் டைம் இல்லை எனக்கு. நான் போட்ட ஹோட்டல் வந்து தப்பு பண்ணிட்டேன். தூரத்தில் போட்டேங்க நான் ஹோட்டலு. அங்கேருந்து வந்துட்டேன். இப்போ போய் மதியானம் சாப்பிட போகிறேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது டமாக் அது கட்டியிருக்காங்கல்ல. இங்கே வந்து எம்ஆர், டமாக், நக்கீல், அப்புறம் வந்து ஷோபா, இவங்களுக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிஷனுங்க. யார் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுன்னு. அங்கே வந்து நம்ம அமிதாப் பச்சன் சாரோட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. என் எதிர வந்து ஃபுல்லாக வான் உயர்ந்த கட்டடமாக இருக்கா. பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் டவரு, எமிரேட்ஸ் க்ரவுனு எல்லாமே இருக்குங்களா. அடுத்து வந்து விலை உயர்ந்த கார்கள் போயிட்டுருக்கா. உழைக்கும் மக்கள் பாருங்க இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க, ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன மரம், அது கீழே வந்து இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் வந்து துபாயில ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா சொகுசை அனுபவிக்க மாட்டாங்க தொழிலாளிகள்லாம். நேத்து வந்து எனக்கு இது 2வது நாள். நேத்து வந்து நான் கேட்கறேன், ஒரு சில இடம்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஷெட்ல போய் படுத்துட்டு அதோட அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. பாதி மக்கள் துபாயில வந்து உண்மையால சொகுசான வாழ்க்கை வாழ்றது கிடையாது. கஷ்டப்பட்டு தாங்க வாழ்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, உழைக்கிறாங்க. இங்க பாருங்க, ஒருத்தர் வராரு, அழகா கிளி வச்சுட்டு இருக்காரு பாருங்க. கிளியை வச்சுக்கிட்டு அந்த கிளியும் வந்து அவர் கூடயே வருது பாருங்க. அழகா சிகரெட் எடுத்தாரா அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறா. கிளி இருக்கா, சூப்பரா இருக்காரு பாருங்க. இங்க வந்து எல்லா நாட்டு மக்களையும் ஓகே, இங்க வந்து எல்லா நாட்டு மக்களையும் பார்க்க முடியுதுங்க. டவர் இருக்கு பாருங்க, டவர் கீழே ஓடிட்டு இருக்குங்க. வந்துட்டு சூப்பரா வந்து இருக்கு. இங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே தாங்க இருக்கு. கீழே போயிட்டு நான் தாண்டி இப்போ போனோம் என்னோட ரூம்க்கு. இங்க வந்து எல்லா நாட்டு மக்களையும் நம்மளால பார்க்க முடியுது. துபாயில் வந்து யாரோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்கள வந்து நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது. இருந்தாலுங்க
ஒரு சைக்கிள எடுத்துக்கிட்டு, ஸ்கூட்டர எடுத்துக்கிட்டு, அழகா ஒரு பேக வச்சுக்கிட்டு, சிகரெட் எடுத்து வாயில வச்சுக்கிட்டு, அந்த கிளியோட வராரு பாருங்க. இவரு எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சுங்க. இவர நான் திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா வந்து அவர ரொம்பவும் நம்ம வீடியோ எடுக்க முடியாது. அதனால ஸ்லோ மோஷன்ல போட்டிருக்கேன் பாருங்க. எவ்வளோ அழகா நடந்து வராரு பாருங்க. இப்பதான் வந்து நாயை பார்க்குறேன். சூப்பரா இருக்கு. இட்ஸ் a நைஸ். யுவர் பெட்? Sorry? யுவர் பெட்டா? It's இட்ஸ் யுவர் பெட். யுவர் பெட்டா? pet? யுவர் பெட். யுவர் டாக். Yeah, it's my pet, yes. ஓகே, ஓகே. யுவர் ஃப்ரம்? From here? From யுவர் ஹியர். Yeah, I adopted her here ஓகே, ஓகே. in Dubai. ஓகே. சூப்பர், சூப்பர். Cute. யுவர் ஃப்ரம் விச் கண்ட்ரி? Friends. France. Super, thank super, you. super. I am from Pondicherry. Oh, Pondicherry. Yes. You know now Pondicherry? Yeah, I know Pondicherry. Yes, yes. Oh, okay, nice. Okay, thank you, thank you, thank you. Bye. Bye. இங்க பாருங்க பீப்புள் எல்லாமே ஜாலியா இருக்காங்க. ஒரு ட்ராம் போயிட்டு இருக்கு. இது என்னமோ ஒரு மாதிரி லைஃபே எப்படி சொல்றேன்னா லக்ஸூரியா இருக்க மாதிரி தாங்க இருக்கு இந்த இடம் எல்லாமே. நான் வந்து நடக்கிறேன் நடந்து கொண்டே இருக்கிறேன். போயிட்டு இருக்கும் போதே ஒரு வண்டியோட டோர் பாருங்க விழுந்துச்சு. இந்த பில்டிங் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நான் என்னமோ இந்த சந்துக்குள்ள மாட்டிக்கின மாதிரி இருக்குங்க எனக்கு. பெரிய பெரிய கட்டடத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு எனக்கு. போறேன் வழியெல்லாம் பில்டிங்கா வந்துட்டே இருக்குது. நமக்கு வழி தெரியாததுனால மாறி போயிட்டே இருக்குதுங்க. வந்து இங்க பாருங்க இதுல வந்து கரெக்டா நிக்கணும். சிக்னல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த சிக்னலை பார்த்து நடக்கணும். அடுத்து இப்ப மாறி நான் ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். இந்த கார் பாருங்க அழகா இருக்குங்க. எல்லோ கலர்ல ஃபெராரி. எனக்கு மாடல் பேர்லாம் தெரியலங்க. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சது ஒரு மாடலு. சூப்பரா இருக்குங்க. இந்த இடம் வந்து வைபா இருக்கு. அப்படியே பாருங்க பில்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ராயலா வந்து இந்த லக்ஸுரி கார்ஸ் அப்புறம் ஷாப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. இது வந்து பென்ஸ்லயே ஒரு வேன் மாடலுங்க. இதான் வந்து நம்ம இவரு வச்சிருக்காரு, ஷேக் வச்சிருக்காரு. அது வந்து ஒயிட் கலர் வச்சிருக்காரு, பிளாக் கலர். இது பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க. என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி டாய்ஸ் கார்ல பாக்குறது. உண்மையாலுமே நான் நம்பர் பிளேட்டை காட்டக்கூடாதுங்க. அது 3 டிஜிட் இருக்குங்க. கண்டிப்பா அதை கொடுத்து ஏலத்துல கொடுத்து எடுத்திருப்பாங்க. வாவ் எப்படி இருக்கு பாருங்க. இங்க ஒரு ஃபெராரி, இங்க ஒரு பென்ஸ். இது ஒரு லைஃப் தாங்க. பாத்தீங்கன்னா அழகா அந்த நாய்ங்க பாருங்க. ஒரு மரத்தை பார்த்தோன்னே இங்கேயும் போகுது. ஃபெராரி, ஒரு 2 நாய்ங்க அழகா வந்து இருக்கு பாருங்க. சொல்லுங்க சூப்பரா இருக்குங்க இந்த டாக். இப்போ லேக் டவர் ஹாஸ்டல் போகிறதுக்காக நான் வந்திருக்கேன். இப்போ இங்கே வந்து ட்ராமுக்கு வந்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் ட்ராமை பிடிக்கணும். ட்ராமை பிடிச்சிட்டு இருங்க நான் பார்த்துக்கிறேன் என்னன்னான்ட்டு. ட்ராமை பிடிக்கணும். ட்ராமை பிடிச்சிட்டு சோபாரி இல்லாட்டி மெட்ரோவுக்கு போனோம். அங்கேருந்து நான் பிஸ்னஸ் பேல இறங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேபிட்டல் கோல்டன் டவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் தான் வந்து லேக் சைடு ஹாஸ்டல் போனோம். ஒரு ட்ராமு, ஒரு மெட்ரோ, அதுக்கப்புறம் தான் நம்ம ரூமு. நீங்கள் வந்து டாக்ஸியில் போனோன்னா சுற்றுன்னு சுற்றணும். டாக்ஸியில் வந்து நீங்கள் 1/4 மணி நேரத்தில் போகிறத இங்கே வந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்தோம்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அவங்க சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்காங்க. பில்டிங்ஸு அந்த மாதிரி நடுவில் இருக்குங்களா. இதுக்கு நடுவில் தான் வந்து இந்த ரோட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம டக்குன்னு வந்து பஸ்ஸாலேயோ ஒரு ட்ராமாலேயோ குறுக்கு சந்தில் போயிட முடியாது. இதே டாக்ஸியாக இருந்தால் அவங்க ஷார்ட்கட்டில் போயிடுவாங்க. இப்போ நான் வந்து இந்த ட்ராமை பிடிச்சி அடுத்து வந்து இதுக்கு போக போகிறேன், மெட்ரோவில் போக போகிறேன். மெட்ரோவில் ஆல்ரெடி துபாய் மெட்ரோவில் நான் போயிட்டேன். இப்போ தான் ட்ராமு ஃபஸ்ட் டைமு நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்க ரோடு இருக்குது. ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம ரயில் தண்டவாளம் மாதிரி இருக்குது பாருங்க. இந்த தண்டவாளத்துலாம் வந்து இந்த ட்ராம் போகுது. ட்ராமு வந்து ஒரு டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுறது தாங்க. நான் வந்து இங்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இங்கே 2 இருக்குங்களா. இது வந்து வேற இடம் போகுது. இப்போ நான் வந்து துபாய் மெரினா பிடிச்சாதான் வந்து நான் போக முடியும். நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறதும் ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. நமக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக போக முடியும். இல்லைன்னா தடவிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் துபாயில்.
இந்த இடத்துல வந்து இந்த ரோடு இந்த பாருங்க, இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இந்த இது மாதிரி ஸ்டீலில் போட்டுருவாங்க. இது கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வழியாக அப்படியே நடந்து வருவாங்க. அவங்க நடந்து வந்துகிட்டே இருக்காங்களா, இப்போ வந்து கண்ணு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வழியாக நடந்து வருவாங்க. நடந்து வந்துட்டு இங்கே வந்தோன்னே இப்படி நின்றுட்டு அப்படி போக வேண்டியதுதான். நான் 110 திராம்ஸ் கொடுத்து அன்லிமிட்டெட் கார்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம டேப் பண்ணிட்டோம். டேப் ஆயிடுச்சுன்னா செக்இன் காட்டுது. இப்போ இங்கே 2 இது வருது போல இருக்குங்க. இந்த சைட்லேயும் ஒன்று வரும் போல இருக்கு, இங்கேயும் ஒன்று வரும் போல இருக்கு. போயிட்டு இருக்குதான் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் மரீனா. இவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ வந்து ட்ராம்ல இருந்து அடுத்தது வந்து ஷோபா ரிலேட்டிவ் பெட்ரோல் துபாய் ட்ராம். பாருங்க, ட்ராம் இப்போ அப்படியே வந்துட்டே இருக்குங்களா, வேற இடத்துல மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் மரைனால வந்து மாறி இப்போ டுவர்ட்ஸ் பூஜ் கலிஃபா சைடு போகுது. நம்ம ஷோபா ரியாலிட்டி மெட்ரோக்கு போயிட்டு இருக்கோம். ஷோபா ரியாலிட்டி மெட்ரோ வந்துட்டோம். இங்கேருந்து பிஸ்னஸ் பை மெட்ரோ போகிறோம். அப்படின்னு வந்துட்டு என்னோட பையன் இங்கே வச்சுட்டேங்க. பை தூக்கிட்டு போக முடியல. உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஷாப் இருந்தது. இங்கே வந்து ஏதாவது இருக்குமா அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிக்கன் ரோல் இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். இந்த கடையிலேருந்து வாங்கிட்டேன். இப்போ வந்து இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.7 திராம்ஸு. கிட்டத்தட்ட நம்ம இந்திய மதிப்பில் வந்து ஒரு 90 ரூபா வரும். ஒரு சாண்ட்விச் வாங்கிட்டு இருக்கேன். இது மெட்ரோக்குள்ளார போய் சாப்பிடக்கூடாது. இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த மெட்ரோக்குள்ளார போக முடியும். சாப்பிட்டுட்டு இருந்தேன். செம்ம சூப்பராக இருக்குது. இங்கேயுமே நல்லா இருக்குது சாண்ட்விச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ளே ஒரு மெட்ரோ போயிடுச்சு. இப்போ இந்த ஷோபா ரியாலிட்டியிலேருந்து தான் நம்ம வந்து பிஸ்னஸ் பை போயிட்டு அங்கேருந்து லேக் சைடு ஹாஸ்டலுக்கு வந்து போகிறேன். இன்னைக்கு நைட் அங்கே வந்து தங்க போகிறேன். இவங்க இதுவும் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனு. இது வந்து ஷோபா ரியாலிட்டி மெட்ரோ ஸ்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஷோபா ரியாலிட்டி 36ங்களா, 35 இருக்கா, 34 வந்து துபாய் இன்டர்நெட் சிட்டி இருக்குங்களா, 32 வந்து மால் ஆஃப் எமிரேட் இருக்குங்களா, நேராக அடுத்து 19 போயிட்டாங்க பாருங்க. என்னோட ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வந்து என்னோட ஸ்டேஷன் வருது. என் ஸ்டேஷனே இல்லை. என்னடா இது, இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கேன், தப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய இடத்துல ஷார்ட்கட்டும் இருக்குதுங்க. நம்ம தான் வந்து பார்த்து மனப்பாடமாக இருந்தால் மட்டும்தான் எல்லாம் பண்ண முடியுதுங்க. ட்ரெயின்குள்ளே ஏறிட்டேன். ட்ரெயினில் வந்து பாருங்க, இங்கே இருக்குங்களா ஷோபா ரியாலிட்டி. இங்கே வந்து பிஸ்னஸ் பே 26. இங்கே தான் வந்து ஃபுல் மேப் இருக்கு. வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் தான் இருக்கு. இது வந்து துபாயில் எப்படி இருக்கு இடம். இது வந்து பில்டிங். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஃப் கார்டன். அருவியிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்களா? என் எதிரில் பாருங்க காரு இது மாதிரி ரேஸில் போகிற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து துபாயில் இருக்க ஷேக் ஷையத் ரோடு. இதுக்கு பின்னாடி தான் வந்து பூஜ் கலிஃபா இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு 2வது நாள் ஆனாலும் நான் ஒன்றும் பூஜ் கலிஃபா பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் என் பையங்களை வச்சுக்கிட்டே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பின்னாடியும் வந்து ஒரு பேக் மாட்டிட்டு இருக்கேன். அதுவே எனக்கு வந்து பயங்கர கஷ்டமா இருக்கு. எதிரில் பாருங்க எவ்வளோ பெரிய டவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்று துபாயில் வந்தா இந்த மாதிரி டாக்ஸியில் போயிடணும். அங்கங்கே கண்ணுக்கு அப்படியே டாக்ஸி வந்துகிட்டே இருக்கும். டாக்ஸியில் போயிடணும். அப்படி இல்லையா ஏதாவது ஒரு ஏஜென்சியில் புக் பண்ணிட்டு வந்துடணும். நம்ம இங்கே இந்த மெட்ரோவில் வந்து பஸ்ஸில் வந்து மாறிட்டு இருந்தோன்னா அதுதான் டூர் மாதிரி இருக்கு. நம்ம போகிற இடம்லாம் பெருசாக ஒன்றும் நமக்கு தெரியல. இந்த பேகுங்களை வச்சுருந்தாங்க நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். ஒரு பேகா வச்சுன்னு வர கீழே இங்கே வருங்க. ஷேக் சையத் ரோட்டில் வந்துட்டு இவ்வளோ பெரிய பில்டிங்க்கு நடுவில் நின்றுட்டு இருக்கேன். ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு, லேக் சைடு ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு மாறி தாங்க போக வேண்டியதாக இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் போயிடுவோன்னு நினைக்கிறேன். எப்படியும் ஹாஸ்டலுக்கு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேங்க. ஷேக் ஷையத் ரோட்டில் இதுதான் வந்து ஷேக் ஷையத் ரோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்க பூஜ் கலிஃபா ஸ்ட்ரீட். வரும்
போயிட்டு இருக்கேன். இப்போ நம்ம லேக் சைடு ஹாஸ்டல் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் போயிடுவோம் நான். என்னோட ஹாஸ்டலில் நான் பகலில் வந்து 2:15 மணிக்கு வந்தேன் இல்லைங்க, அந்த டைமில் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால் நைட் வியூவை ஆட் பண்ணிடுறேங்க. திடீர்னு நைட்டை காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இதான் நான் தங்கியிருந்த ஹாஸ்டலு. நான் வந்துட்டேன். இந்த ஹாஸ்டலுக்கு எதிரில் தான் பஸ் ஸ்டாண்டு. பஸ்லேருந்து இறங்கிட்டேன். பஸ்ஸு இறங்கின உடனே இந்த பில்டிங் தான் எதிரில் இருக்குது. ஆனால் நமக்கு லேக் சைடு ஹாஸ்டல்னு போர்டு கிடையாது. இது வந்து ஒரு டவர். இங்கே நிறைய ரெசிடெண்ட் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, ஹோட்டல்ஸு நடுவில் உள்ளார வச்சுருக்காங்க. ஆனால் எதுக்கும் போர்டு கிடையாது. ஹாஸ்டலுக்கு வந்து துபாயில் போர்டு வைக்கக்கூடாதாங்க. நான் மாற்றி கீழே இருக்கவங்கலாம் கேட்குறேன். எல்லாமே டூரிஸ்ட்டு. அவங்களுக்கும் சரியாக தெரியல. எனக்கு தெரில அவங்களுக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சி 16ஆம் நம்பர் மாடிக்கு கீழே செக்யூரிட்டியை கேட்டு 16ஆம் நம்பர் மாடி ஃப்ளோருக்கு போனேங்க. அந்த ஃப்ளோரில் பார்த்தோன்னா எதுவுமே காணோம். ஹாஸ்டலுக்கான ஒரு போர்டு எதுவுமே வைக்கல. திருப்பி வந்து நானா கடுப்பாயிடுச்சு. ஏன்னா 3 மணிக்கு எனக்கு டெசர்ட் சஃபாரி இருக்குது. கிட்டத்தட்ட 2:15 கிட்ட ஆயிடுச்சு. 2:15 2:30 இருக்கும். நான் நடந்து போகிறேன். திருப்பி கீழே இறங்கிட்டேங்க. இறங்கிட்டு போய் அந்த செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன். அவர் எழுதி கொடுத்தாரு. இந்த ரூமில் போய் காலிங் பெல் அடிப்பா, அவங்க வந்து வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த ரூமுக்கு போயிட்டு நான் வந்து பார்க்குறேங்க. அப்புறமேட்டுக்கா ரூம் செக்இன் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு அசஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அசஸ்ஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து ரூம் செக்கிங் பண்ணதை வீடியோ எடுக்க முடியலங்க. டைரெக்டாக இப்போ நான் இந்த ஹாஸ்டல் ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இந்த 16ஆவது மாடிக்கு வந்தேன்னா எனக்கு வந்து ஃபிங்கர் அசஸ் கொடுத்துருக்காங்க. அடங்க தேன் வலது கை வச்சிருக்க போல இருக்குது. இப்போ இதை அப்படியே நான் திறந்துட்டு போக வந்துட்டேன். இதான் ஹாஸ்டலு, லேக் சைடு ஹாஸ்டல். இங்கேருந்து வந்து பூஜ் கலிஃபா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. மார்னிங் வந்து எனக்கு 5 o'clock புக் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து நான் வந்து இந்த ஹாஸ்டலில் எடுத்தேன். இங்கே பாருங்கள், இந்த ரூம்குள்ளார 16ஆம் நம்பருக்கு வந்தேன்னா வந்த உடனே உள்ளுக்குள்ள ரூம் கதவு இருக்குங்களா, கதவு திறந்த உடனே அப்படியே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ஹாஸ்டலில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த பெட்டு மேலே கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நீங்கள் வந்து இங்கே வந்து சத்தம் போடக்கூடாது, ஃபோன் பேசக்கூடாது, எடிட் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ யாருமே இல்லை, எல்லாம் ஆக்டிவிட்டீஸ்க்கு போயிருப்பாங்க போல இருக்கு. இதை கண்டுபிடிச்சி வர்றதுக்கே எனக்கு 3 மணி நேரத்துக்கு வேலை ஆயிடுச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா போர்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. கேட்டேன் ஏங்க போர்டு இல்லைன்னு. துபாயில் வந்து போர்டு வைக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு டப்பில். நம்ம எப்படிடா கண்டுபிடிக்கிறது அதை அப்படின்ற மாதிரி தான் அங்கே ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து டெசர்ட் சஃபாரி கிளப்பணும். அந்த கார் வந்துடும். அடுத்த வீடியோ வந்து நீங்கள் டெசர்ட் சஃபாரியை பார்ப்பீங்க. இது வந்து என்ன தம்ப்நெயில் வைக்க போகிறேன்னா, துபாயில் அலைய விட்டுடுச்சு என்ன அப்படி தான் வைக்க போகிறேன் ரூம் தேடியே. ஏன்னா நேம் இல்லாததுனால பாருங்கள், கீழே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே டைமே தெரிலங்க. நான் மாட்டு கஷ்டப்பட்டு ரூமை கண்டுபிடிச்சேங்க. இந்த ஹாஸ்டலில் கண்டுபிடிச்சேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாருங்கள். நோ செல்ஃபோனு, no gossiping after 11 p.m. Light to be off, turn off after 11 p.m. Keep the balcony door closed. No eating inside the room. நிறைய இருக்குங்க. Don't touch the AC. Outside shoes are not allowed. எனக்கு ஒரு செப்பல் கொடுத்துட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க செப்பல் இல்லை, ஷூ தான் இருக்குன்னு. என்னோட ஷூ வச்சுட்டு செப்பல் கொடுத்துட்டாங்க. ஆனால் துபாயில் வந்து தண்ணி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நிறைய ஹோட்டலில் கூட தர்றதில்லை தண்ணி, இங்கே ஃப்ரீயாகவே இருக்குது. அக்கீட் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் ரூல்ஸ்னு போட்டிருக்காங்க. டோன்ட் ஃபர்கெட் டு ஃப்ளஷ், க்ளீன் வித் த டாய்லெட், ப்ரஷ் நீடுன்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வீடு மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்மளே தான் இந்த ஹாஸ்டல் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கணும். ரூம் வீடியோலாம் காட்டிட்டேங்க. அடுத்து டெசர்ட் சஃபாரிக்கு போக போகிறோம். இந்த லிஃப்ட் பாருங்கள், 20 ஃப்ளோர் போட்டிருக்கா. அடுத்தது P1G MP அந்த மாதிரிங்க வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஊரில் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று பார்ப்போம், பேஸ்மெண்ட்னா B1 B2 தானே இருக்கும். இங்கே வித்தியாசமாக இருக்குங்க. லிஃப்ட்டே வந்து துபாயில் கஷ்டமாக தாங்க இருக்குது. அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம்னா, நம்ம டெசர்ட் சஃபாரிக்கு போக போகிறோங்க. இந்த ரூம் நான் எவ்வளோக்கு புக் பண்ணியிருக்கேன்னா 1350 ரூபாய்க்கு புக் பண்ணிட்டேங்க. அப்புறம் இங்கே வந்தோடனே டூரிஸ்ட் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 தினம் கொடுத்தேன். அது ஒரு 225 ரூபாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1750 ரூபாய்க்கு இந்த ரூம் வந்து முடிச்சிட்டேன். அதுவும் பூஜ் கலிஃபா பக்கத்தில் டவுன் டவுனில் எடுத்தது பெரிய விஷயந்தான். நான் இறங்கி கீழே போகிறேங்க. நிறைய பேர் கூட்டம் நின்றுக்கிட்டே இருக்காங்க. இங்கே இது ஒரு கமர்ஷியலான டவருங்க. கீழே வந்து ஒரு நான் ஒரு கேஃபிட்டீரியா மாதிரி ஒன்று பார்த்தேங்க. அங்கே போயிட்டு ஒரு கோக் குடிக்க போகிறேன்.
கோக்கு ஒரிஜினல் டேஸ்ட்னு சொல்லிட்டு கண்ணாடி பாட்டிலில் போட்டிருக்கேன். நான் தான் எடுக்க போகிறேன். ஏன்னா கண்ணாடி பாட்டில் இருக்கிறனால விலையும் கம்மியாக இருக்கும். எடுத்து குடிச்சிட்டு நான் சொல்கிறேன். இங்கே எல்லாமே ஃப்ளேவர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது பார்க்கறதுக்கு. குடிச்சு பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட்டு. இதோட விலை நான் கோக் வாங்கினேன்னு சொல்லியிருக்கீங்களா, இதோட விலை வந்து 3.5 கிராம்ஸு, கிட்டத்தட்ட 87 ரூபா ஆகுது ஒரு பாட்டில் கோக்கு. எனக்கு ஹோட்டல் கீழே ஹம்மர் கார் வந்துச்சுங்க. ஆமாங்க, டெசர்ட் சஃபாரிக்கு நம்ம வந்து ஹம்மர் காரில் தான் போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலான காரு. அடுத்த வீடியோ வந்து டெசர்ட் சஃபாரிங்க. இது வந்து என்னோட துபாயோட 2வது நாள். முதல் நாள் வந்து ஐஃபோன் வாங்கி டைம் எல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து குயின் எலிசபெத் ஷிப்புக்குள்ளார போனேன். அப்புறம் 2வது நாள் வந்து ஸ்கை டைவ் முடிச்சுட்டு ஸ்கை டைவ்லேருந்து இந்த லேக் சைடு ஹாஸ்டலுக்கு வந்தேன். இப்போ மதியானம் கிட்டத்தட்ட 3 ஆயிடுச்சு. நம்ம அடுத்து டெசர்ட் சஃபாரிக்கு போகிறோம். அடுத்த வீடியோ உங்களுக்கு டெசர்ட் சஃபாரி வருங்க. இது வந்து கண்டினியூஸ் வீடியோ. நீங்கள் முதல்லேருந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியுங்க. இந்த முத்து ஃப்ளை சேனல் பிடிச்சிருந்தா இந்த முத்து ஃப்ளை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ டெசர்ட் சஃபாரியில் பார்ப்போம்.